இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இணைவதே கொடி கிளைகளின் பந்தம். அன்புமிகு இறை மக்களே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்று உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க அன்புடன் அழைக்கின்றேன். கொடியாகிய இறைவனோடு என்றும் இணைந்த கிளைகளாக நாம் இருக்கும் பொழுதுதான் மிகுந்த கனி தர முடியும். இறைவனோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை மட்டுமே வளமாக வாழ முடியும், நலமாக வாழ முடியும், பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும், அனைத்து செயல்களிலும் வெற்றி காண முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் அனைத்தும் வெளிப்படுத்துகின்றன. குறிப்பாக திருத்தூதர் பணி 9ஆம் அதிகாரம் 26-31 இன்றைய முதல் வாசகம், சவுல் புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற அவர் பர்னபாவினுடைய துணையோடு எருசலேம் மக்களுக்கு, கிரேக்க மொழி பேசும் யூதர்களுக்கு இறை வார்த்தையை போதிக்கின்றார். அவர் யூத மக்களோடு, அந்த திருத்தூதர்களோடு இணைந்து பணி செய்ய விரும்புகின்றார். அந்த இணைந்து பணி செய்கின்ற உதவிக்கு சவுலுக்கு உதவி செய்பவர் பர்னபா. சில நேரங்களில் ஆண்டவராகிய அந்த திராட்சை செடியிலிருந்து, அந்த கொடியிலிருந்து பிரிந்து விடுகின்ற கிளைகளாகிய நமது வாழ்வை இணைக்கின்ற ஒரு உன்னதமான பணியை செய்பவர்கள்தான் நமது நாணமைப்பர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார், பொதுநிலையினர், நமது பெற்றோர்கள். இறைவனை விட்டு நாம் துண்டித்து வாழும் பொழுது நாம் உயிரற்று போவோம், நமது வாழ்க்கை பயனற்று போகும். அந்த நேரத்தில் நம்மை மீண்டும் இறைவனோடு சேர்ந்து, அந்த கிளையோடு சேர்ந்து ஒட்டு போடும் பொழுது மீண்டும் அந்த உயிர் பெறுவோம். அந்த ஒரு உன்னதமான பணியில் ஈடுபடுபவர்கள் தான் நமது நாணமைப்பவர்கள். எனவே அவர்களது குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இன்றைய பதிலுரை பாடலில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற மக்கள் ஆண்டவரோடு இணைகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்டவரை திராட்சை கொடியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, திருப்பாடல் 22ஆம் அதிகாரம், பூவுலகின் கடையெல்லையில் உள்ளவர் ஆண்டவர் பக்கம் திரும்புகின்றனர். பூ உலகின் கடைசியில் இருக்கிறவர்கள் கூட ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும். பிற இனத்தார் அவர் முன் விழுந்து பணிந்து வணங்குவர். பிற இனத்தாராக இருந்தாக கூட அவர்கள் ஆண்டவரோடு இணைந்து வாழ்ந்தால்தான் மிகுந்த கனி தர முடியும். மண்ணின் செல்வர், இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பொருள் செல்வம் இருந்தாலும், பணம் பந்தங்கள் இருந்தாலும், அவர்களும் ஆண்டவருக்கு முன் பணிந்து வாழும்பொழுதுதான் அவர்கள் இறைவனோடு இணைந்து வாழ முடியும். புழுதிக்குள் இறங்குவோர் சாகுவோர், இறக்கின்ற தருவாயில் இருப்போரும் ஆண்டவருக்கு பணிந்து வாழ வேண்டும், ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும். தலைமுறையினர், வருங்கால தலைமுறையினரும் இனி வருகின்ற சந்ததியினரும் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் ஆகிய முக்காலத்திலும் வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்ற ஒரு இறைச்செய்தியை பதிலுரை பாடல் கொடுக்கின்றது. அதைத் தொடர்ந்து இன்றைய 2ஆம் வாசகம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18-24, பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்கும் விதமாக கடவுள் சொல்லாலும் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும், பேச்சாலும் கடவுளோடு இணைந்து வாழ வேண்டும், செயலிலும், அன்பின் செயலிலும் கடவுளோடு இணைந்து வாழும் பொழுதுதான் நாம் மிகுந்த கனி தர முடியும். எனவே இயேசு தம் சீடராய் நம்மையும் அவர் நோக்கி கூறுகிறார், உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நாம் இயேசுவோடு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றோம்? கனி தராத கிளைகளாக தரிக்கப்படக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கழித்து செப்பனிட்டு அதிகமான மிகுந்த கனி தரக்கூடிய அளவிற்கு திராட்சை கொடியோடு இணைந்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்று சிந்திப்போம். அதற்கான வரங்களை இந்நேரத்திலே இறைஞ்சுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இதோ இந்த நாளினை எங்களுக்கு ஆசீர்வதித்தருளும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு இணைந்த கிளைகளாக மிகுந்த கனி தரக்கூடிய, மிகுந்த பலன் தரக்கூடிய ஆசிரியம் அருளையும் தாரும். எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்த, உடைந்த, முறிந்த கிளைகளாக இருக்கின்றோம். இறைவனை விட்டு எங்களால் எதுவும் செய்ய முடியாது. இறைவனாகிய திராட்சை செடியோடு இணைந்த கிளைகளாக என்னாலும் வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும், அதன் வழியாக மிகுந்த கனி தர உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். எல்லாம் அல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியானவர் இத்திருச்சிலுவையின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற மன்றாட்டுக்களை ஏறெடுத்து செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.